ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோட எப்படி லிமிட் சுவிட்சை வந்து கனெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது 2-3 பேர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பர்சனலாகவும் கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ வந்து மோட்டர் கூட எப்படி லிமிட் சுவிட்சை கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கலர் காம்பினேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் கலர் காம்பினேஷனுக்கு 2 கலர் ஒயர் எடுத்துக்கணும். ஏன்னா ரிவர்ஸ் ஃபார்வர்ட் யூஸ் பண்ண போகிறதுனால 2 கலர் ஒயர் வந்து நம்ம கம்பல்சரியாக எடுத்தாகணும். ஸோ எடுத்தால் தான் எது லெஃப்ட் எது ரைட்டுன்றது வந்து நம்மளோட நாலேஜுக்கு வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து 2 கலர் காம்பினேஷன் ஒயர் எடுத்திருக்கோம். எப்படி ஒயரிங் கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 3 ஒயரு, ஒன்று வந்து ரெட்டு, ஒன்று எல்லோ, ஒன்று ப்ளூ வந்து நியூட்ரல், ரெட்டு எல்லோ வந்து ஃபேஸு. ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நான் எப்போவுமே ரைட் சைடில் வந்து ரெட்டு கொடுப்பேன். ரைட் சைடில் ரெட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுனா மோட்டர் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் வரும், சைடுன்னு போது நம்மளுக்கு இந்த சைடு பக்கம் வரும். அதனால் எப்போவுமே நான் ரெட்டை வந்து என்னோடய மிஷின்ஸை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ரெட்டு வந்து ரைட் சைடில் போட்டாச்சு. அதுக்கடுத்து எல்லோ, எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போட்டாச்சு. சென்ட்ரா நியூட்ரல், இப்போ என்ன பண்ணோன்னா மோட்டர்லேருந்து வரக்கூடிய 2 ஒயர், அதாவது ஃபேஸ் நியூட்ரல், இந்த 2 ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு லிமிட் சுவிட்சில் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். ஸோ லிமிட் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இது காட்டும். ஒன்று வந்து காமன், ஒன்று வந்து NO, இன்னொன்று வந்து NC. இந்தமாரி 3 போர்ட் வந்து இருக்கும். நம்ம வந்து மோட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடியதை எங்கே கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NC அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கனெக்டர், அதாவது இந்த இதுக்கெலாம் வந்து ஜாக் போடுவோம். ஜாக் போட்டு நம்ம இது பண்ணுவோம். இப்போ ஜாக் இல்லை, அதாவது ஜாக் போட்டால் கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால நான் ஜஸ்ட் வந்து ஓவராலாக வந்து உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ NC பாயிண்டில் வந்து கனெக்ஷன் பண்ணிச்சு. அதாவது மோட்டர்லேருந்து வர்றதில் NC பாயிண்டில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இன்னும் ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதை எடுத்து எங்கே கனெக்ஷன் பண்ணணும்னா லிமிட் சுவிட்சில் காமன்ற பாயிண்டில் கனெக்ஷன் பண்ணணும். காமன் பாயிண்டில் கனெக்ஷன் பண்ணிட்டோம். ரைட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே கனெக்ஷன் பண்ணிக்கணும்னா NCயில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். காமனில் வந்து இன்னொன்று ஒரு பிட் ஒயரை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். அதேமாரி இன்னொன்று ஒரு லிமிட் சுவிட்சை எடுத்து இன்னொரு கலர் ஒயர் எடுக்கிறோம். அதேமாரி NCயில் வந்து கனெக்ஷன் பண்ணணும். அதுன்றதுனால நான் பாட்டுக்கு இந்தமாரி கனெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்தமாரிலாம் காப்பர் வந்து வெளியில் தெரியக்கூடாது, ப்ராப்பராக வந்து கனெக்ஷன் ஆகிருக்கணும். லிமிட் சுவிட்சில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. நியூட்ரல் மட்டும் விட்டுட்டு
மற்ற 2 ஒயர் எடுத்துட்டோம். அதாவது மோட்டர்லேருந்து ரெட் எடுத்துருக்கோம், ரெட் எடுத்துகிட்டு வந்து என்சியில் கனெக்ஷன் பண்ணிட்டோம். காமன்லேருந்து ஒரு பிட் ஒயர். ஸோ அதேமாதிரி எல்லோ ஒயர் எடுத்துருக்கோம், எல்லோ ஒயர் எடுத்துகிட்டு வந்து என்சியில் கனெக்ஷன் பண்ணிட்டோம், அதுலேருந்து ஒரு பிட் ஒயர். இப்போ இதை வந்து கண்ட்ரோலரில் இருந்தால் கண்ட்ரோலரில் நம்ம ரெகுலராக கனெக்ஷன் பண்ணுறது தான். SM18 வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் ரைட்டுன்ற பாயிண்ட்டில் வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கணும். ரெட்டுன்றது வந்து ரைட்டு, எனக்கு இது வந்து கரெக்டாக தெரியும். இது எப்போவுமே வந்து ரைட் சைடில் போடும்போது அது வந்து ரைட் சைடு கொடுத்துருவேன், ரைட்டில் கொடுத்துடணும் ரெட்டு, லெஃப்ட் சைடில் வந்து நான் எல்லோ கொடுப்பேன். நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்து கொடுத்துக்கோங்க. சில கண்ட்ரோலரில் லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுப்பாங்க, சில கண்ட்ரோலரில் R1 R2ன்னு இருக்கும், சில R3 R4ன்னு இருக்கும். அந்தமாரி டைம் அந்த கண்ட்ரோலரை பொறுத்து வந்து வேரியஸ் ஆகும். பட் ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக அந்த இது வந்து பார்த்து நீங்கள் இது பண்ணிட்டா தான் உங்களுக்கு லிமிட் சுவிட்சில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து டச் ஆகும்போது உங்களுக்கு ஆஃப் ஆகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆஃப் ஆகாது, அடிக்கடி ஓடிட்டே கிடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் 2 போட்டு காட்டுறேன் பாருங்க. மோட்டர் வந்து இப்போது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரைட் சைடில் வந்து எனக்காக பார்த்த மாதிரி வருது. ஸோ இந்தமாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டு வரும்போது லிமிட் சுவிட்சில் இப்படி டச் ஆகி நிற்குது அப்படின்னா, ஸோ தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ இந்தமாரி க்ளோஸ் ஆகி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். திரும்பி லிமிட் சுவிட்சில் ரிலீஸ் ஆகும்போது மோட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். க்ளோஸ் ஆச்சுன்னா ஆஃப் ஆகிடும், ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடும். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பவர் வந்து ப்ளக் பாயிண்டில் கொடுத்துருக்கோம். இது ப்ளக் பாயிண்டில் வராது, கண்ட்ரோலரில் வரும். கண்ட்ரோலரில் வரும்போது நம்ம 30 செகண்ட்ஸ் வச்சுருப்போம். ஸோ 30 செகண்ட்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் முன்னாடியே கூட வந்துடும். இல்லை நம்ம வந்து ஒரு 60 செகண்ட் வச்சுருந்தோன்னா அந்த ரொட்டேஷனுக்கு வந்து 30 செகண்ட் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஆனால் நம்ம 60 செகண்டுன்னு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஸோ 60 செகண்ட் இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே கூட கொஞ்சம் சீக்கிரமாக மோட்டர் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இதில் வந்து டச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பவர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த மோட்ரு வந்து லைஃப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நான் இப்போது மாற்றி போடுறேன் பாருங்கள். இப்போது எல்லோ வந்து நான் அந்த பக்கம் போடுறேன். அதேமாரி இந்த லிமிட் சுவிட்சை வந்து நீங்கள் செட் பண்ணும்போது இப்போ இதை வந்து நீங்கள் ரைட் சைடில் செட் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போய் லிமிட் சுவிட்சை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். லிமிட் சுவிட்சை வந்து நீங்கள் மாற்றி வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கான்டாக்ட் வந்து இருக்காது, பாட்டிக்கு வந்து அப்புறம் ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ சுற்றிட்டு இருக்குது, டச் ஆகுது, ஸோ ஆஃப் ஆகுது. ஸோ ரிலீஸ் ஆகும்போது திரும்பி மோட்ரு ஓடும். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் ஆச்சுன்னா ஆஃப் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலரில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராப்பராக வந்து இதை வந்து ஒயரிங் போட்டு நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாருமே மோட்டரோட எப்படி வந்து லிமிட் சுவிட்சை வந்து கனெக்ஷன் பண்ணுறதுன்றது வந்து பார்த்துருப்பீங்க. ஈஸியான மெத்தட் தான். அதாவது லிமிட் சுவிட்சை கனெக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக லிமிட் சுவிட்சில் வந்து என்சியில் கனெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த லிமிட் சுவிட்சிலேருந்து காமன்றதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கண்ட்ரோலரோட இதில் கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். நாங்கள் வந்து நடுவில் என்ன பண்ணுவோம்னா 5 பின் கனெக்டர் போடுவோம். ஸோ 5 பின் கனெக்டரை வந்து ப்ளக் அண்டு இது பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ டர்னரை மட்டும் தனியாக கழட்டி எடுக்கணும். இல்லை டர்னரை ஸ்டாப் பண்ணணும்னா ஸோ அந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். திரும்பி நீங்கள் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோலர் வழியாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிக்கும். இந்த மெத்தடுக்காக நாங்கள் வந்து நடுவில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ பண்ணுற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா சில வந்து ஹேச்சர் வந்து அதிலே வச்ச மாதிரி கொடுக்குறோம். சில டைம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி ஸ்டாப் நினைக்கும் போது அந்த ப்ளக் ரிமூவ் பண்ணி விட்டாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டர்னர் வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். திரும்பி எடுத்து கனெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் படி அது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கனெக்டர் பின் போடுறோம். அது போகணும்னு நினச்சின்னா நீங்கள் போட்டுக்கலாம். போடும்போது கரெக்டாக அந்த நம்ம இப்போ எப்படி கொடுத்துருக்கோமோ அதேமாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த இதில் வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கணும். கனெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கண்ட்ரோலரில் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ லிமிட் சுவிட்சோட மோட்டரை வந்து லிமிட் சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணுறது இவ்வளோ தான். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சின்ன விஷயம் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு டாப்பிக்கோட கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.